தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் வீட்டிற்குள் இருந்தவர்களை கட்டி போட்டு 200 சவரன் நகையை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த திருட்டு சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கிறது? எப்படி அந்த கொள்ளையர்கள் அந்த நகைகளை திருடி சென்றார்கள்? விவரங்களை முழுமையாக சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் வசித்து வருபவர் கேசரிவர்மன். இவர் துபாய் நாட்டில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வெளிநாட்டில் குடிபெயர்ந்து வசித்து வந்த நிலையில தனது இரண்டாவது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவதற்காக தனது சொந்த ஊரான கடுவனூர் கிராமத்தில் உள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனது வீட்டிற்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி அன்று வந்துள்ளார். இந்த நிலையில் அவருடைய மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சியானது இன்னும் 4 நாட்களில் நடைபெற இருந்த நிலையில அவரது பாஸ்போர்ட்டை ரினியூவல் செய்வதற்காக கேசரிவர்மன் மற்றும் அவரது மனைவி வசந்தி மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டோர் நேற்று மாலை சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் சென்று அவர்கள் இரவு தங்கிவிட்டு இன்று அந்த வேலையை முடித்துவிட்டு வருவதாக இருந்த நிலையில அவரது வீட்டில் அவரது தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவர் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். தந்தை முனியன் மற்றும் தாய் பவுனாம்பாள் ஆகிய இருவரும் வீட்டில் இருந்த நிலையில் கேசரிவர்மன் வெளியூர் சென்றதை அறிந்த மர்ம நபர்கள் அதிகாலை 3 மணி அளவில் அவரது வீட்டின் பின்பக்க கதவினை உடைத்து உள்ளே சென்று 2 பேரையும் தனி அறையில் வைத்து பூட்டிவிட்டு அவர்களை அடித்து சத்தமிட்டால் தங்களை கொலை செய்து என மிரட்டியும் பக்கத்து ரூமில் இருந்திருக்கக்கூடிய பீரோவினை உடைத்து அதில் இருக்கக்கூடிய 200 சவரன் நகையை மற்றும் அங்கிருந்த பொருட்கள் வெள்ளி பொருட்கள் இதுக்கான தெரிவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்து வந்திருக்கக்கூடிய 200 பவுன் நகை எங்கு இருக்கிறது என்று கேட்டு அவர்களை அடித்து அதன் மேலே இருக்குது என்று சொல்லக்கூடிய நிலையில பீரோவில் உள்ள 200 பவுன் நகையை அவர் திருடி சென்று கொள்ளையடிக்க சென்றிருக்கிறார்கள். உடனடியாக அவரது வீட்டுக்கு வெளியே சென்றதும் தனது மகனுக்கு தகவல் அளித்த நிலையில சங்கராபுரம் காவல்துறையினருக்கு தனது மகன் கேசரிவர்மன் தகவல் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில வயதான தம்பதிகளை வீட்டில் பூட்டி விட்டு அவர்களை அடித்து துன்புறுத்தி 200 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சங்கராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.